கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வில் ஜெயமெடுக்க நாவினால் பாவம் செய்யாதபடி வாழ தீர்மானம் எடுக்க வேண்டும். தன் வாழ்வில் நன்மையை கண்டடைய தாவீது எடுத்துக்கொண்ட தீர்மானம், நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடி தீர்மானம் செய்தேன் என்பதே. துன்மார்க்கனைப் போல தன் நாவை பயன்படுத்தாமல் தன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் தேவனை துதிக்க விண்ணப்பம் பண்ண பயன்படுத்துகிறார். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்பதை உணர்ந்த தாவீது வசனம் 2 நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என குறிப்பிடுகிறார். காரணம், துன்மார்க்கரின் துரோக பேச்சு. இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது அவரை சுற்றி இருந்த வேதபாரகர், பரிசேயர் அனைவரும் நாவடக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவை போஜன பிரியன், பாவிகளுக்கு சிநேகிதன், பெயல்சபூலின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று தங்கள் இஷ்டத்துக்கு பேசினார்கள். இவைகளினால் துக்கப்பட்ட இயேசு அவர்களோடு போரிடாமல் நாவடக்கத்தோடு பிதா தம்மை அனுப்பிய ஆத்தும ஆதாய பணியை செய்தார். ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் பிள்ளைகளை தங்கள் பள்ளியில் சேர்க்கும்படி பெற்றோரிடம் பரிந்து வர செய்ய வீடு வீடாய் வருகிற ஆசிரியர்கள் பேச்சாற்றலோடு செயல்படுவதை பார்க்கிறோம். அதே போல நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். அதை செய்யாமல் நம்முடைய நாவை அநேக நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திட, மற்றவர்களை குற்றப்படுத்த, தூஷிக்க, துக்கப்படுத்த, புறங்கூற பயன்படுத்துகிறோம். நாவடக்கம் இல்லாதிருந்தால் நாம் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிறவர்களாக பிசாசு நம்மை மாற்றிவிடுவான். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள் என்ற வாக்குப்படி நம் வாழ்க்கையை காத்துக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாருங்க. நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.